அனைவருக்கும் வணக்கம். திருவெண்பாவை பாடல் 5. மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலுறு தேன்வாய் படேரி கடைத்திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய்க்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். இதில் பாடலில் மாணிக்கவாசகர் நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை உணர்த்துறாரு. நம்ம பக்தியை பற்றி ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்போம், கடவுள்னா எப்பேற்பட்டவர்னு ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்போம். இப்போ நம்ம அபிப்பிராயத்தையும் அவர் இந்த பாடலில் இறைவன்னா யார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடலுடைய முக்கியமான மைய கருத்தையும். இப்போ அம்மா ஒரு குழந்தை எழுப்புறாங்கன்னா முதல்ல கண்ணே மணியே எழுந்துரு அப்படின்னு தான் சொல்லி எழுப்புவாங்க, இனிமையான வார்த்தைகளை சொல்லி தான் எழுப்புவாங்க. அதே மாதிரி தான் இங்கே உறங்கி கொண்டிருக்க தோழிமார்களை எழுப்புகிறாங்க. மனமுடைய கூந்தல் இருக்கக்கூடிய பெண்ணே, இனிமையான பேச்சுக்களை பேசக்கூடிய உதடுகளை கொண்டிருக்க பெண்ணே எழுந்துரு. திருமால் யார்? வராக அவதாரம் எடுத்தவர். பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சிவபெருமானுடைய உச்சியையும் பாதங்களையும் பார்க்கலான்னு போனாங்க. அவர்களாலேயே காண முடியாத அளவுக்கு பெருமையை கொண்டவர் தான் இவர், மலை வடிவானவர். அப்பேற்பட்ட நம்ம அண்ணாமலையாரை பற்றி அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், கடவுளை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு நீ சாதாரணமாக பேசுகிற. நம்மால் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்க எல்லாராலையும் மற்றவர்களாலையும் ஏன் தேவர்களாலுமே இறைவன் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்துக்க முடியாதான். ஏன்னா அவ்வளோ பெருமைகள் இருக்கும், அது ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் அவ்வளோ அர்த்தம் இருக்கும். இப்பேற்பட்ட சிவனை பற்றி நாங்களும் உணர்ச்சி பெருக்கோட சிவ சிவா சிவ சிவா அப்படின்னு நாங்கள் பாடிட்டுருக்கோம், ஓலமிட்டுருக்கோம். இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் நீ உணராமல் தூங்கிக்கிட்டே இருக்க, உறக்கத்திலே இருக்க, முதல்ல கதவை தர அப்படின்னு சொல்லி தோழிமாரை எழுப்புகிறாங்க. அதில் விளக்க மைய கருத்துன்னு பார்த்தோன்னா, கடவுள் யாருன்னா முதல்ல அறியாமையை போக்குறவர், இருள் அப்படிங்கிறத நீக்கி ஒளியை தருபவர். அப்போ இந்த ஒளி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அதிகாலை பொழுது நம்ம எந்த அளவுக்கு நல்லபடியாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அதனால தான் உறக்கத்திலிருந்து முதல்ல நம்மளை எழுப்புகிறாங்க. தினமும் நாமும் திருவெண்பாவை பாடுவோம். நன்றி.